எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய கயல் சீரியலை சேர்ந்த சுபாஷினி அவர்கள் மீண்டும் உயிரோட வந்துட்டாங்க. அது எப்படி, என்ன நடந்துச்சு, ஒரு மகிழ்ச்சிகர செய்தியை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி உங்கள் அனைவருடைய மனதிற்கும் இதமான ஒரு செய்தியாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் நடிகையுடைய மரணம். அப்படிதான், சுபாஷினியுடைய மரணம். ஈழத்தை சேர்ந்த நம்முடைய தமிழ் பெண்ணான சுபாஷினி அவர்கள் மாடலிங் துறையில் நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மாடலிங் துறையில் கலர்ந்துக்கிட்டு அதுலேயும் வெற்றி அடைஞ்சிட்டு சினிமா துறையில் ஒரு கலக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு சின்ன திரையில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு கயல் அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் மிக பெருமளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை எட்டுறதுக்கும் கயல் அப்படிங்கிற சீரியல் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருந்த நம்முடைய சுபாஷினி அவர்கள் எந்த ஒரு காரணமுமே தெரியாத ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. கடைசியில் இது தற்கொலையா இது கொலையா அப்படிங்கிறது கூட உறுதியா தெரியாத இப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அவமானம் தமிழர்களான நம் அனைவருக்குமே அப்படிங்கிறதுல ஒரு சிறு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப பல பேர் இது சம்பந்தப்பட்டு பலவித கருத்துக்களை சொல்றாங்க. சுபாஷினி அவர்கள் இறந்ததற்கு முக்கியமான காரணம் சுபாஷினியுடைய கணவருடைய தகாத பேச்சுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தற்கொலையே கிடையாது, இது கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்வால்வ் ஆகி இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படிலாம் இருக்கிற போது நேயர்களே, கயல் சீரியலை பார்க்கிற ஒவ்வொருத்தருமே கேட்குற கேள்வி என்னவா இருக்கிறதுனா, கயல் மீண்டும் எப்போ உயிரோட வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியுமா முடியாதா, அந்த சீரியலில் அவங்க நடித்த ஏதாவது ஒரு எபிசோட் நீங்கள் போடுவீங்களா மாட்டீங்களா, இதற்கு மேலே கயல் சீரியலில் சுபாஷினி இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை அனைவருக்குமே தற்போது ஏற்பட்டிருக்குது. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்கள் நம்மோடு மீண்டும் வரப்போறாங்க. அம்மனையர்களே, ஒரு முக்கியமான தகவலை கயல் சீரியல் குரூப் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷினியுடைய கதாபாத்திரத்தை நாங்கள் விட போறதில்லை. அச்சு அசல் சுபாஷினியுடைய குணம், சுபாஷினியுடைய அழகு, சுபாஷினியுடைய ஒளி பொருந்திய முகம், அவங்களுடைய சிறந்த குணம் படைத்த அதே போன்ற ஒரு பெண்ணை மீண்டும் அதே கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க போறோம். சுபாஷினி அப்படிங்கிற கதாபாத்திரம் கயல் சீரியல்ங்கிற ஒரு சீரியல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் சுபாஷினியை நம்ம அந்த கயல் சீரியலில் வர அந்த கேரக்டரா மீண்டும் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா, சந்தோஷமான விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.